Hi and welcome to Mathematical 360. இந்த வீடியோவில் நான் போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 10th ஸ்டாண்டர்ட் கணக்கு. இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நான் போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா எண்களும் தொடர்வரிசைகளும். இந்த சாப்டர் தான் மாடி பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் நம்ம போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்வரிசைகள் சார்ந்த கணக்குகள் செக்மெண்ட் 2. இந்த வீடியோவில் செக்மெண்ட் 2 ப்ராப்ளம்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். எடுத்துக்காட்டு, ஒரு தொடர்வரிசையின் பொது உறுப்பு பின்வருமாறு அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்க பார்க்குற முன்னாடி தொடர்வரிசைங்கிற டாபிக் நம்ம பார்த்துக்கோம். அதுலேயும் டெஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ தொடர்வரிசைங்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா பொது உறுப்புன்னு என்னன்னு சொல்லி தெரியும். ஸோ அந்த டாபிக் பார்த்து வரும்போது இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண உங்களுக்கு பெட்டரா புரியும். பிஎஸ்சில இருந்து பார்த்தீங்கன்னா சில ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டிகானுக்கும் டெஸ்ட் கொடுத்துருக்கேன். அதையும் சால்வ் பண்ணிட்டு அந்த ப்ராப்ளம் அந்த வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக பெட்டரா புரியும். ஸோ ஒரு தொடர்வரிசையின் பொது உறுப்பு பின்வருமாறு அழைக்கப்படுகிறது. an equal to n into n plus 3 n belongs to n. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் பிலாங்ஸ் இருக்க எண்ணுங்கள் ஒரு ஒற்றைப்படை எண். ஸோ n ஸ்கொயர் பிளஸ் 1 n பிலாங்ஸ் டு n ஒரு இரட்டைப்படை எண். அதாவது இப்படின்னா இந்த பொது உறுப்பு வந்து ஏன்னு சொல்லுவாங்க. ஒற்றைப்படை எண்ணா இருக்கு. அதாவது எப்படின்னா உறுப்பு ஒற்றைப்படை எண்ணா இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா, அதாவது ஏன்னு பொது ஃபார்முலா. இரட்டைப்படை எண்ணா இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா இருக்கும். ஸோ இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தொடர்வரிசையை டெவலப் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. 11வது உறுப்பு மற்றும் 18வது உறுப்புகளை காண்க. ஸோ 11வது உறுப்பு 18வது உறுப்பு கண்டிப்பாக சொல்றாங்க. மேக்ஸிமம் நிறைய பப்ளிக்ஸ்ல கேட்குற கொஸ்டின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கம்பல்சரி தொடர்வரிசை ஓரியன்ட்ல வந்து இந்த மாதிரி ஃபார்மெட்ல கேட்டுருவாங்க. தீர்வு n equal to 11. ஸோ அது 11வது உறுப்பு மீன்ஸ் நான் சொல்லியிருப்பேன் A11. அப்போ என்னங்க இடத்துல 11. ஸோ 11வது n equal to 11 என்பது ஒற்றை எண் என்பதால், ஸோ அப்போ இந்த 11ங்கிறது ஒற்றைப்படை எண். ஸோ என்பதால் A11இன் மதிப்புக்கான n equal to 11 என கருதுகிறார். ஸோ அப்போ 11வது உறுப்புனா A11. ஸோ மதிப்புக்கான n equal to 11 செட்டில் பண்ணலாம். நம்ம சொல்லிட்டாங்க ப்ராப்ளத்திலேயே ஒற்றைப்படை என்னன்னா n into n plus 3 இருக்கும்னு சொல்லிட்டு பொது உறுப்பை. So therefore an equal to n into n plus 3 இல் கருதுகிற. அப்போ n 11 செப்பரேட் பண்ணலாம். ஸோ 11வது உறுப்பு ஸோ A11. A11 equal to n க்கு பதில் 11 போடணும். ஸோ 11 bracket 11 plus 3. ஸோ ஃபர்ஸ்ட் bracketல கதை பண்ணணும் 14. 14 into 11 154. ஸோ 11வது உறுப்பு 154. n equal to 18 என்பது இரட்டைப்படை எண் என்பதா. ஸோ செகண்ட் கொஸ்டின் 18. ஸோ n equal to 18 இரட்டைப்படை எண். 18வது இருக்குன்னா n equal to 18 சொல்லுவாங்க. ஸோ A18 மதிப்புக்கான n equal to 18 என சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ A18 அப்போ இரட்டைப்படை என்ன ஃபார்முலா என்ன பொது உறுப்புக்கு an equal to n ஸ்கொயர் பிளஸ் 1 இல் கருதுகிற. அப்போ நம்மளுக்கு 18வது உறுப்பு வேணும். அப்போ 18வது உறுப்புனா A18. ஸோ A18 equal to n அதில் 18 போகணும். ஸோ 18 ஸ்கொயர் பிளஸ் 1. 18 ஸ்கொயர் பிளஸ் 1 போட்டிங்கன்னா 325 வரும். அதாவது 18 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 324 பிளஸ் 1 325. ஸோ 18வது உறுப்பு 325. ஸோ ப்ராப்ளம் கேட்ட 11வது உறுப்பு 18வது உறுப்பு கண்டுபிடிச்சாச்சு. 18வது உறுப்பு 184, 18வது உறுப்பு வந்து 362. எடுத்துக்காட்டு, பின்வரும் தொடர்வரிசையின் முதல் 5 உறுப்புகளை காண்க. A1 equal to 1, A2 equal to 2, an equal to an minus 1 divided by an minus 2 plus 3. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா n greater than or equal to 3. n belongs to natural numbers. A1னா முதலாவது உறுப்பு, A2னா இரண்டாவது உறுப்பு, 1வது கொடுத்தாங்க. ஏனுங்கிறதுனா பொது உறுப்பு. ஸோ தொடர்வரிசையில பொது உறுப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க கேட்டது முதல் 5 உறுப்புகளை காணுன்னு கேட்டிருக்காங்க. தீர்வு A1 equal to 1, A2 தொடர்வரிசை முதல் 2 உறுப்பு கொடுக்கப்பட்டன. ஸோ அதாவது முதலாவது உறுப்பு 1 கொடுத்தாங்க, இரண்டாவது உறுப்பு 1ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அவங்களே கொடுத்தாங்க. முதல் 5 உறுப்புகள்ல ஃபர்ஸ்ட் A1 A2 கண்டுபிடிச்சாங்க. நம்ம A3 A4 A5 கண்டுபிடிக்கணும்.
ஸோ அதுக்கு பொது உறுப்பு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. மூன்றாவது உறுப்பானது முதல் இரண்டு உறுப்புகளை சார்ந்தே உள்ளது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் A1 - 1 A - 2. ஸோ அதாவது மூன்றாவது உறுப்புங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த A1 A2ங்கிற முதல் ரெண்டு உறுப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ A3 அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா இருக்கு பார்த்தீங்கன்னா AN. ஸோ அப்போ நம்ம மூன்றாவது உறுப்புனா A3 போடணும். அப்போ என்ன இடத்துல 3 போடணும். அப்போ AN - 1 இடத்துல A3 - 1, AN - 2 இடத்துல A3 - 2 + 3. அதாவது இந்த பொது ஃபார்முலா இந்த இடத்துல இருக்கும் மூன்றாவது உறுப்புக்கு. A3 - 1 A2, A3 - 2 A1 + 3. நமக்கு A1 A2 ஆல்ரெடி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 1/1 + 3. ஸோ அப்போ 1/4. ஸோ மூன்றாவது உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1/4. இதே போலவே நான்காம் உறுப்பு A4. நான்காம் உறுப்பு A4 ஆனது A2 மற்றும் A3 ஆகியவற்றையே சார்ந்துள்ளது. ஸோ இதே மாதிரி நாலாவது உறுப்பு A2 A3 டிபெண்ட் பண்ணியிருக்கு. அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ A4னா என்ன இடத்துல 4 போட்டிங்கன்னா A4 - 1. ஸோ இந்த ஃபார்மாட்ல இருந்து A4 - 2 + 3 அவர்த்தே கொடுத்த ஃபார்மாட்ல A4 - 1 A3, A4 - 1 A2 + 3. A3 வேல்யூ நமக்கு தெரியும் 1/4. ஸோ 1/4 A2 வேல்யூ 1 + 3. அப்போ 1/4 / 4. ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம்னா 1/4 இங்கே 4க்கு அது வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகும்போது தலையிலே போகும். ஸோ இப்போ என்ன ஆகுனா 1/4 4 கீழே எதுவும் இல்லைன்னா 1ன்னு வச்சுக்கங்களேன். ஸோ அப்போ தலையில் போகுதுன்னா இது நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸோ 1/4 இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஸோ /4 இருக்குன்னா அது கீழே எதுவும் இல்லைன்னா 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வகுத்துட்டு இருக்கிறது மேலே போகும்போதுன்னா அப்படியே தலையில போயிருக்கும். ஸோ இப்போ 1/4 × 4/1 சைடு போகும்போது 1/4. அப்போ தலைக்கு அது தொகுதிக்கு போகும்போது தலையில போய் பெருக்கிக்கும். ஸோ 1 அப்போ 1/16. 1 × 1 4 × 4 16. ஸோ 116. நாலாவது உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1/16. இதே வழிமுறையில் ஐந்தாம் உறுப்பு A கணக்கிடப்படுகிறது. ஸோ A5. ஸோ அந்த ஏங்கிற பொது உறுப்புல A5 போட்டிங்கன்னா n இடத்துல 5 போகிறோம். ஸோ n இடத்துல 5 போட்டிங்கன்னா A5 - 1 A5 - 2 + 3. 5 - 1 வந்து பார்த்தீங்கன்னா A4 5 - 2 பார்த்தீங்கன்னா A3 + 3. A4 வேல்யூ நம்ம பிஎஸ்ல கண்டுபிடிச்சிருப்போம் 1/16. A3 வேல்யூ 1/4 + 3. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா 3 × 4 12 12 + 1 13. ஸோ அப்போ என்ன ஆகும் இது வந்து 1/16 13/4 இருக்கும். அப்போ இது மேலே வரும்போது என்ன ஆகும் தொகுதிக்கு வரும்போது ஸோ தலைகீழ மல்டிபிள் ஆகும். ஸோ 1/16 × 4/13. இது சிம்பிளிஃபிகேஷன். ரெண்டையும் மல்டிபிள் பண்ணினா 1 × 4. ஸோ இது சிம்பிளை பண்ணுறாங்க 1 டைம்ஸ் 4 டைம்ஸ். ஸோ 4 × 13. அப்போ 1 × 1 1 4 13 52. ஸோ AI ஐந்தாவது உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1/52. எனவே தொடர்வரிசையின் முதல் 5 உறுப்புகள். ஸோ தொடர்வரிசையின் முதல் 5 உறுப்புகள் A1 அவங்களுக்கு கொடுத்தாங்க, A2 1 அவங்களுக்கு கொடுத்தாங்க, A3 கண்டுபிடிச்சோம் 1/4, A4 கண்டுபிடிச்சோம் 1/16 மற்றும் A5 கண்டுபிடிச்சோம் 1/52. நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நியூ டாபிக் கூட்டு தொடர்வரிசைன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ டெப்த்தாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.